வணக்கம் ஐயா. உங்களை எப்படி நான் கொண்டு போகணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாடாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் உங்களை நான் எப்படி ஒன்று சேர்க்குறேன்னு கொஞ்சம் பாருங்கள். நான் ஒரு பொம்பளை தான், நான் செய்வேங்கிற நேற்று நீங்கள் பேசுனதெல்லாம் நான் ஹைதராபாத்தில் தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். என் மனசை தொட்டதே எங்கள் வாரிசு ராஜேந்திரருக்கு நீங்கள் கங்கையை கொண்டு வந்து அந்த லிங்கத்தில் ஊற்றுனீங்க பாருங்கள், அங்கே தான் இருக்கீங்க நீங்கள். நீங்கள் கட்சியெல்லாம் வேறு ஐயா, அதெல்லாம் நான் யாரையும் இது பண்ணல. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று, எல்லோரும் ஒரு நாடாக ஒரு ஒரு கோட்பாடோடு இருக்கணுங்கிறது மட்டும்தான் என் மனசில். எல்லா தெய்வம் ஒன்று தான், எல்லா மனுஷன் எல்லாருமே ஒரே தான். அமைதி இருக்கணும். எப்படி வெளிநாடு அவங்க தான் வேறங்கிறது எனக்கு கிடையாது. எங்கள் கோட்டையில் கொடி எல்லாருக்கும் கொடியும் பறக்கணும். இதுதான் என்னோடய ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வெளிநாடு அவங்கன்னு பிரித்து பேசுகிறதுக்கு யாருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க ஐயா. இது நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, ஒரு கங்கையை கெடாரங்கொண்டா வரைக்கும் போய்கிட்டு வந்த ஒரு வரலாறு இன்றைக்கி உலக நாடு ஃபுல்லாக பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் மதிக்கிறாங்க. யாரும் இந்தியாவை வேறன்னு நினைக்கல, தமிழ்நாடை வேறன்னு நினைக்கல. இங்கே இருக்கிறவங்க தான் நினைக்கிறாங்க. அது தவறான விஷயம். முதல்ல ஃபஸ்ட்டு உணர்வை புரிஞ்சுக்கங்க. மனசு அவங்க யார் யார் இதயத்தில் என்ன இருக்குது, மனசில் என்ன இருக்குங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் பேசணும். ஒரு ஃபேஸ்புக்கில் எது வேணாலும் போடலான்னு போடக்கூடாது. தயவு செஞ்சு இந்தியானா என்ன, உலக நாடுனா என்ன, உலகம்னா என்ன, மக்கள்னா என்ன, தெய்வம்னா என்ன. கோயிலை கும்பிட்ற தெய்வம் கிடையாதுங்க ஐயா. எந்த இடத்துல போய் நிற்கிறாங்களோ அது யாராக இருந்தாலும் சரி தான், அந்த இடத்துல தான் தெய்வம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் எனக்குள்ள ஒரு இது. இன்றைக்கி 1000 வருஷம் ராஜேந்திரரோட இது யூடியூப் சேனல் கொண்டு போய் சேர்த்துருக்கு. இந்த கோடானு கோடி யூடியூப் சேனலுக்கு நான் நன்றியை சொல்கிறேன். இதை நீங்கள் முதல்ல நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை ஐயா. கண்டிப்பாக நான் வரேன்.